நிச்சயமா இல்ல. அவர் குறிவைப்பது அந்த 2வது வகை மதத்தை தான். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்குது, நம்மளோட நல்லது கெட்டதை தீர்மானிக்குது. நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லுது, அற்புதங்களை நிகழ்த்துதுன்னு நம்புற மதங்கள். அதேதான். அப்படி ஒரு சக்தி பிரபஞ்சத்துல இருக்கா இல்லையாங்கிறது பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு விஞ்ஞான கேள்விதானே. அதனால அத விஞ்ஞான முறையில தான் ஆராயணும்னு அவர் சொல்றார். புரியுது. கடவுள் நம்பிக்கைக்கான ஒரு முக்கியமான வாதமே இந்த வடிவமைப்பு வாதம் தானே. பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு, ஒரு பறவையோட ரெக்க, இவ்வளவு சிக்கலான விஷயங்களை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இத புத்திசாலித்தனமா வடிவமைத்திருக்கணும்னு தோணுதே. ஆமா, இதுதான் கடவுள் இருப்பதற்கான மிக வலுவான வாதமா பலராலும் பார்க்கப்படுது. இதுக்கு பதில் சொல்லத்தான் டாக்கின்ஸ் சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துறார். அத விளக்க அவர் 2 அருமையான உருவகங்களை பயன்படுத்துறாரு. ஆமா, கிரேன் மற்றும் ஸ்கைஹூக். கிரேன் மற்றும் ஸ்கைஹூக் சுவாரஸ்யமா இருக்கே, அது என்ன? இயற்கை தேர்வுங்கிறது ஒரு கிரேன் மாதிரி. அது தரையில இருந்து, அதாவது ரொம்ப எளிமையான தொடக்கங்கள்ல இருந்து கோடிக்கணக்கான வருஷங்கள்ல படிப்படியா சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா சிக்கலான அமைப்புகளை உருவாக்குது. ஒவ்வொரு படியும் நம்பக்கூடியதா விளக்கக்கூடியதா இருக்கும். சரி. ஆனா கடவுள் அல்லது வடிவமைப்பாளர் என்கிற பதில் ஒரு ஸ்கைஹூக் மாதிரி. ஸ்கைஹூக்னா வானத்திலிருந்து தொங்குற ஒரு கொக்கி மாதிரி திடீர்னு தீர்வு கொடுக்கறதா? அதேதான். அது எந்த விதமான படிப்படியான விளக்கமும் இல்லாம திடீர்னு வானத்திலிருந்து இறங்கி சிக்கலை தீர்க்கிற ஒரு மாயாஜால தீர்வு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னது? ஒரு சிக்கலான அமைப்பை விளக்க அதைவிட சிக்கலான, அதைவிட விளக்க முடியாத ஒரு வடிவமைப்பாளரை நீங்க கொண்டு வர்றீங்க. அப்போ அந்த சூப்பர் சிக்கலான வடிவமைப்பாளரை வடிவமைத்தது யாருங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? ஆமா, அதுக்கு முடிவே இருக்காதே. அதுதான், இதுக்கு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஸ்கைஹூக் ஒரு உண்மையான தீர்வில்லைன்னு டாக்கின்ஸ் வாதிடுறார். இந்த கிரேன் ஸ்கைஹூக் உருவகம் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட பார்க்கலாம். ஒரு பிரச்சனைக்கு படிப்படியா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது கிரேன் மாதிரி. ஆனா எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு எந்த முயற்சியும் செய்யாம ஒரு மாயாஜால தீர்வுக்காக காத்திருக்கிறது ஸ்கைஹூக் மாதிரிதான். அருமையான ஒப்பீடு. அதுதான் டாக்கின்ஸோட வாதத்தோட சாரம். சரி,